சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு? இன்னைக்கு பாபா சிவபாபா மீது நமக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறதுன்னா அது நம்ம வந்து ஸ்ரீமத் படி நடந்து காட்டணும் அப்படிங்கிற ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் அவருக்கு காட்டுற மரியாதை. அப்புறம் குழந்தைகளை வந்து மந்திரவாதிங்கிறாரு. ஏன்னா அப்பாவை வந்து குழந்தையாக்கி நம்ம வந்து உடல் பொருள் பணம் எல்லாத்தையுமே நம்ம சமர்ப்பணம் ஆக்கிடுறோமா. ஏன்னா பாபாவே பெரிய மந்திரவாதி. நரகத்தையே சொர்க்கமாக்குறார், அசுரர்களை தேவதை ஆக்குறார். அந்த மந்திரவாதியை விட பெரிய மந்திரவாதி நீங்க, ஏன்னா அவரையே குழந்தை ஆக்கிடுறீங்கன்ற. இது வந்து புராண கதையில மும்மூர்த்திகளை ஒரு பொண்ணு வந்து குழந்தையாக்கி பால் கொடுப்பான், அப்படி ஒரு கதை வரும். சோ இதோடைய நினைவு தான் அது. சூப்பர் சிஸ்டர். ஸோ குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா அர்ப்பணம் ஆகுற மாதிரி நம்ம இப்ப பாபாவுக்கு அர்ப்பணம் ஆகுறதுனால பிற்காலத்துல குழந்தைங்க அப்பா அம்மாவை பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி 21 பிறவிக்கு ராஜாவாவே பாத்துக்கிறார். ராஜாவா மாதிரி இல்ல, ராஜாவாவே ஆக்குறாரு. சூப்பர். அடுத்தது சிஸ்டர். அப்புறம் விசாரணை குழு எந்த குழந்தைகளுக்காக அமர்கிறதுன்னு கேட்கிறார். ட்ரிபியூனல் வச்சிருக்காங்க. யாரு தானம் கொடுத்த பொருளை வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்களோ மாயையின் வசப்பட்டு நேர்மாறான சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு விசாரணை குழு அமையும் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு ஒரு சிஸ்டர் வந்து இது கேட்டாங்க, யாரு பிரதர் அந்த ட்ரிபியூனல், யாரு அந்த 3 பேர் கொண்ட விசாரணை குழுன்னுவாங்க. யார் அந்த 3 பேர்? வேற யாரு? அப்பா டீச்சர் சத்குரு தான், சர்வசாதம் சொன்னாங்க. வாவ், அப்படிதான் இருக்குமோ? ஏன்னா அவரை தவிர யாருக்கு அங்க உட்கார்றதுக்கு அதிகாரம் இருக்குது? கரெக்ட். அப்பாவா நான் என்னென்ன சொன்னேன், டீச்சரா என்னென்ன சொன்னேன், குருவா என்னென்ன பண்ணேன், எல்லாத்தையும் காட்டி நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்பேன். பாபா குழந்தையாகி விட்டுட்டு போனதும் இல்லாம எனக்கு எதிராக வேற பேசி இருக்கிற நிறைய பேர். ஏன்னா நம்ம கமெண்ட்ல பாக்கலாம், நிறைய பேர் போடுவாங்க, பிரம்மகுமாரி பற்றி தெரியாதா, அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா, போய் முதல்ல உங்க இயக்கத்தை சரி பண்ணு, அப்புறம் நீங்க வெளில வந்து பாருன்னு. அப்படி என்ன இங்க இருந்துட்டு போனவங்க லேக்கராஜ் நமகன்னு சொல்லணுமான்னு கேக்குறாங்க. அப்ப இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல அவங்களுக்கு, வந்துட்டு போயிருக்கிறாங்க. அதுதான். சோ மாயின் வசப்பட்டு இப்படி பண்றாங்க. அவங்க எல்லோருக்கும் விசாரணை குழு அமரும். அது இல்லாம பாபா குழந்தையா இருந்துகிட்டே வந்து அகங்காரம், காமத்துல விழுறது, இதுவுமே டிசர்வீஸ் தான். பாபா குழந்தையாவே இருந்தாலும் கூட அவங்களுக்கும் விசாரணை குழு அமரும்ன்ற. மொத்தத்துல பாபா குழந்தைங்களுக்கு தான் விசாரணை குழு, மத்தவங்களுக்கு கிடையாது. சரிங்க சிஸ்டர். அடுத்தது விசித்திரமான தந்தை, சரீரம் இல்லாத தந்தை வந்து விசித்திரமான குழந்தைகளுக்கு, ஆத்ம ரூபமான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அதாவது தூர தேசத்தில் இருப்பவர் அவர் பரமபிதா பரமாத்மா என கூறப்படுகிறார். தொலைதூர தேசத்திலிருந்து வந்து இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு கற்பிக்கிறார். இப்பொழுது யார் கற்கிறார்களோ அவர்கள் கற்பிக்கக்கூடியவருடன் யோகம் இயல்பாகவே கொள்கிறார்கள். தொடர்பு அவரோட டைரக்ட் கனெக்ஷன் வந்துருது. டீச்சரை நினைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இங்க நம்ம டீச்சருக்கு உடம்பு இல்லாததுனால தினம் தினம் பாபா சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா குழந்தைங்க டக்கு டக்குன்னு மறந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ அவரை நினைத்தால்தான் பாவம் அழியும். அந்த அந்த ஒருவரை நினைக்க, அததான் நினைவின் பலம்ன்ற. நினைவின் பலத்தினால மாயை வெல்றீங்க. ஏன்னா இங்க மாயைன்றது பலகீனமான நினைவுகள் தான், வீண் எண்ணங்களுடைய நினைவுகள். சோ அதை வந்து இந்த பாபா நினைவின் மூலமாக அந்த எண்ணம் வராம நம்ம தடுக்கிறோம். அதன் மூலமா தான் பாவத்தை அழிக்கிறோம். சொல்லுங்க சிஸ்டர். அதான் அவரு வந்து முந்தி சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு, தந்தை, டீச்சர், சத்குரு 3 பேரும் அவருதான். இவருடன் யோகம் கொள்ளுங்கள், அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இங்கு பிரம்மா தந்தை கூறுகிறார். அவர் வந்து சிவபாபா வந்து விசித்திரமான உடல் இல்லாத பாபா ஆவார். நீங்கள் இவரை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். எனவே நினைவு கூற வேண்டியிருக்கு. இன்னொரு ரகசியத்தை சொல்றாரு பாபா, பக்தி மார்க்கத்துல இருந்தே வராரா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அவர் சொல்றாரு, முழு கல்பத்துல இப்பதான் நான் ஒரு உடம்பே எடுக்கிறேன்ற. அப்ப காட்சி மட்டும் கிடைச்சி இருக்குது நாடகத்தின்படி, அவர் வர்றது இப்பதான். அது ஒரு தெளிவு வந்துருச்சு. சொல்லுங்க. அதுவும் அந்த முனிவர்கள் அவங்களுக்கு எல்லாம் அந்த சங்கர ரூபத்துலதான் காட்சி கொடுத்திருக்காரு. ஏன்னா அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. புரியாது, புரியாது. ஒளிப்புலி வந்தா என்ன, அவங்க தன்ன மாதிரி ஒரு துறவி வேஷத்துலதான் நினைக்கிறாங்க. கரெக்ட். இப்ப நந்தி வந்து வாகனம்ன்றாங்க, காட்சி கிடைச்சிருக்கும். அப்ப நந்தி பூர்வ மத்தியில ஜோதி ஜோலிச்சா நந்திக்கு பொட்டு வச்சாதான் நினைச்சுக்குவாங்க, கடவுள் நினைக்க மாட்டாங்க. அதனால மேல சவாரி பண்ற மாதிரி தான் காட்ட வேண்டியதா இருக்குது.
வேண்டியது. ஆஹ் ஆமா. அதுதான் இங்க விஷயம். அது இந்த பிரதோஷத்தோட எப்ப போனாலும் அந்த நந்தியோட கொம்புகளுக்கு இடையில பார்க்கணும் அப்படிம்பாங்க. நந்திக்கு ம் குறுக்க போகக்கூடாது. சூப்பர். நம்ம அப்ப பின்னாடில அங்க இருந்து கொம்பு வழியா அது பார்க்கணும். வந்து ம் புரியுது. அது தெரியாம அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சூப்பர் சூப்பர். தெரியாமலே கரெக்ட்டா தான் சொல்றாங்க. அப்ப வந்தது சங்கர் கிடையாது, இவரு தான் வராரு. இந்த லிங்கம் தான் வருது, வெறும் ஆத்மா தான் வருது அப்படிங்கிறது தெளிவாகுது. சூப்பர் சூப்பர். நந்தி காதுல பேசுவாங்க. நமக்கு ஏதாவது வேண்டுதல் வேணும்னா நந்தி சிவனுக்கு காதுல சொல்லணும்னு. உள்ள அப்பதான் உட்கார்ந்து சிவனுக்கு போய் கேட்கிறாரு. சேரும்பா. உள்ள அப்ப உட்கார்ந்துட்டு இவர் மூலமா கேட்கிறாருன்னு தான் உங்களுக்கு தெரியல. போகுதுன்னு தெரியுது. ம். கரெக்ட். ஸோ நம்பர் ஒன்னில் இருந்தவரே கடைசியில வந்துட்டார் தமோ பிரதானமா. இப்ப மீண்டும் ம். சதோ பிரதானம் ஆகுறதுக்கு இந்த ராவண ராஜ்யத்துல இருந்துகிட்டே 5 விகாரத்தை வென்று காட்டுங்க, உலக ராஜ்யத்தை மீண்டும் அடையுங்கன்ற. இதை வெல்வதன் ம். மூலமா தான் உலக ராஜ்யமே கிடைக்குது. ஆமா. So, அதனால உடலற்ற ஒருவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்றது அந்த உடலற்றவரோட புத்தி இணைஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா பாவம் அழியாது. இந்த ஆமா. ரகசியம் ஆமா. இப்ப மட்டும்தான் கிடைச்சிருக்குது. ம். அதனால மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலயும் மறந்துடுவீங்க. ஆமா. அப்ப எவ்வளவு விசால புத்தி இருந்தா இதுல கவனம் கொடுப்பாங்க. ம். இல்லாட்டினா டக்கு டக்குன்னு மறந்துரும். இதுக்கப்புறம் போன டைம் போனதுதான், திரும்ப வராது. ம் ரொம்ப கவனமா இருக்கும். அதேதான் திருப்பி திருப்பி நடக்க போகுது. அது வேற ம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒவ்வொரு கல்பமும் இதே தான் நடக்க போகுது. அதுதான் அப்ப பெரிய எவ்வளவு தண்டனை. கடைசியில காட்சி கிடைக்கும்போது அதான் தண்டனை. ஐயோயோ போச்சா போச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இங்கதான் அற்புதமான ஒரு உறவு நடக்குது. அப்பாவும் அவரே, குழந்தையும் அவரே. அப்பாவும் நீயே, அம்மாவும் நீயே பாடி இருக்கிறாங்க, தாயுமானவர் தந்தையுமானவர். ஆனா குழந்தையுமானவர்ன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா பார்வதி தேவி சிவனுக்கு பால் ஊட்டினார்னு இருக்கு. ஆனா அந்த பார்வதி தேவி நாம தான். அதோடைய அர்த்தம் வந்து குழந்தையாக்குனாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல வந்து சிவன் பன்றிகளுக்கு பால் கொடுத்தாருன்னு சிலையே இருக்குதாம். ம்ஹ்ம். சோ அப்ப ம். என்னன்னா பன்றியா இருக்கிறது நம்ம தான் இல்லையா? விஷ்ணுவோடைய அவதாரம், கடைசி அவதாரம், கீழானவர்களா ஆகி இருக்கிறோம், ஞானப்பால் கொடுக்கிற. சூப்பர். ம் ம். ஸோ நாம வந்து எல்லாத்தையும் நம்முடையது நினைத்த அத்தனையும் குழந்தைக்கு கொடுக்கிறோம். ம். அதுக்கு பதிலாக அந்த குழந்தை நமக்கு என்ன கொடுக்குது? 21 பிறவிக்கு ஆஸ்தி. ஆனா இப்ப இருக்கிற குழந்தை கொடுக்குமா தெரியாது, லௌகிக குழந்தை. ஆனா இந்த குழந்தை கொடுக்கும். இதுதான் பெரிய விஷயம். சூப்பர். அடுத்தது என்ன சொல்றாரு சிஸ்டர்? அதாவது நம்மள்ட்ட இருக்க குப்பைகள், வீண் எண்ணங்கள், அந்த விகார எண்ணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு தந்தையிடமிருந்து நாம் உலக அரசாட்சியை பெறுகிறோம். ம் ஸோ நீங்க வந்தீங்கன்னா அதுதான் உடல், மனம், செல்வம் பிச்சை எடுக்கிற அனைத்து. மாரி. ம் ஆமா. ஒரு ஃபோட்டோ கூட காமிப்பாங்கல்ல. சிவன் வந்து பிச்சை எடுக்கிற மாரியும், பார்வதி வந்து பிச்சை போடுறாங்க. தானம் குடுக்குற மாரியும் இருக்கும். ம் விகாரங்கள தான் அவர் கேட்கிறாரு. கரெக்ட். இந்த விகாரங்களை தானம் பண்றோம். அடுத்தது வந்து நாம பக்தியில சொல்லியிருக்கிறோமா, நீ வந்தன்னா என்னுடைய உடல், மனம், பொருள் அனைத்தையும் நீயே எடுத்துக்கோன்னு சொன்னோமா. ம். எப்படி ஒரு லௌகீக தந்தை கூட குழந்தைங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ அப்ப இத்தனையும் கொடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவரை நான் குழந்தையாக்கிக்கிறேன்னு தான் அர்த்தம். ஏன்னா இது வந்து குழந்தைக்கு தான் இப்படி கொடுப்பாங்க இல்லையா? வாரிசுக்கு தான் அந்த மாரி ஆ குடுப்பாங்க. ஸோ அதனால அவரை நினைக்க நினைக்க பாவம் அழியும். அப்பதான் நீங்க வீட்டுக்கு போக முடியும். மிக நீண்ட பயணம் இதுன்ற 2 அர்த்தத்துல. ம். ஒண்ணு பாபா அங்க இருந்து வராரு, அவ்வளவு தூரத்துல இருந்து. இன்னொன்னு நீங்க ம். பரந்தாமத்துக்கு போறது மிக நீண்ட பயணம். போறது ஒரு வினாடி தான். ஆனா அதுக்கு தயார்படுத்துறீங்க பாருங்க, அந்த நினைவு யாத்திரை தான் ரொம்ப நீண்டது. ஏன்னா நினைவுனால தான் போயிட்டு இருக்கிறோம். ம். ஸோ அந்த அந்த நினைவு யாத்திரையில தான் இருள்ல சூழ்ந்துடக்கூடாதுன்ட்டு இறந்தவர்களுக்கு விளக்கேத்துறாங்க. நம்ம பாபா குழந்தைங்க இறந்துட்டோம். இப்ப அந்த ஆத்ம தீபத்திலேயே இருக்கணும், இல்லைன்னா மாட்டிக்கும். ஸோ அது பின்னாடி கூட சொல்றாரு, நீங்க தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க அப்படின்ட்டு. சொல்லுங்க சிஸ்டர். இவர் பழைய ராவண ராஜ்யத்தில் வருகிறார். அவர் ம் சொல்றாரு, "எனது அதிர்ஷ்டத்தில் தூய சரீரம் கிடைப்பதாக இல்லை." அவருக்கே அவருக்கே கிடைக்கல. அந்த அதிர்ஷ்டம் இல்லையாம். இல்ல. கரெக்ட். சூப்பர். பழைய சரீரத்துல தான் வர சில வேண்டியிருக்குதாம். அப்பா அம்மா சொல்லுவாங்க, பாரு நான் என்னைக்காவது புது ட்ரெஸ் போட்டிருக்கிறேன்னா, ஆனா உங்களை அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேனோ, அந்த மாதிரி பாபா ம். பண்றார். ம் அப்ப அவங்களுக்கான சந்தோஷம் என்னன்னா, நம்ம உயர்ந்து காட்டுறதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். காட்டணும். அந்த மாதிரி ஆக சொல்றாரு பாபா.
ஏன்னா அவருடைய வேலையே அழுக்கானவர்களை தூய்மையாக்குறது தான். அதனால அழுக்கான சரீரத்துல அழுக்கான உலகத்துல தான் வந்தாகணும். அதனால அவருடைய மதிப்பை குறைச்சி மதிப்பிடுறாங்க நிறைய பேரு. என்ன இத்தனை சாது சன்னியாசி எல்லாம் விட்டுட்டு இங்க வராரா? ஏன் நார்த் இந்தியாக்காரங்க கிட்ட தான் வருவாரா? இங்க இல்லையா? இங்க எத்தனை பேர் இருந்திருக்காங்க? ராகவேந்தர் இருக்கார், வள்ளலார் இருக்கார், இவங்களாம் விட்டு அங்க வந்தாரா? இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, பாபா குழந்தை ஆன பிறகு கூட அவருடைய மதிப்பு தெரியல, முரளி படிக்கிறது இல்ல. பாபா சொல்றாரு, நாடகத்தின்படி எல்லா பதவியும் வேணும் இல்லையா? ஸோ அதனால குறைஞ்ச பதவி அடையிறவங்க வந்து படிக்க மாட்டாங்க தான், பாபாவை நினைக்க மாட்டாங்க தான், வேலைக்காரர்கள் ரெடி ஆகுறாங்க. ஸோ இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளும் அமைதியா இருப்போம். இது இப்படிதான். அது யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நம்ம குடும்பத்தை சார்ந்தவரா இருந்தா கூட என்ன பண்ண முடியும்? அதுதான். ஆக்சுவலா எல்லாருமே நம்ம குடும்பம் தானே, பாபா குழந்தைங்க எல்லாமே. அப்புறம் லௌகீக குடும்பம் மட்டும் என்ன ஸ்பெஷல் இல்லையா? சரி, சொல்லுங்க சிஸ்டர். அதான் அவங்கள வந்து ஸ்ரீமத் படி நடக்க முடியாதபடி மாயை அடிக்கடி வீழ்த்தி விடுகிறது. மாயை எவ்வளவு வலிமை உடையது என்றால் மிக நல்ல குழந்தைகளையும் கூட வீழ்த்தி விடுகிறது. தந்தை எவ்வளவு செல்வந்தராக ஆக்குகிறார், ஆனால் மாயை ஒரேடியாக கவனத்தை திருப்பி விடுகிறது. என்னன்னு போட்டிருக்க? ஒரேடியாக மாயை ஒரேடியாக தலையை திருப்பி விடுகிறது. அதான் கவனத்தை இன்னும் பிராக்கெட்ல போட்டிருக்கு. சரி சரி, இதுல வந்து மொட்டையாக்கி விடுகிறது. கரெக்டா இருக்குது இல்லையா? மொட்டையாக்கிட்டான்டா அவன் என்ன அப்படின்னாங்களே, அந்த மாதிரி மாயை பண்ணிடுது. ஸோ இங்க நினைவுல இருக்கணும். இதை மறக்க கரெக்டு தான். பாபா விட்டு புத்தி திரும்பினாலே முடிஞ்சு போச்சு. பாபாவுடையவராகி எத்தனை பேர் மாயையுடையவராகி மிகப்பெரிய துரோகியாகி இருக்கிறாங்க தெரியுமா? அதோடைய உதாரணம் தான் யானையை முதலை விழுங்கியதாக காட்டியிருக்கிறாங்க. இப்பதான் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுது. எல்லாம் நம்ம பண்ண கூத்து தானே, யாருடைய கதையோ இல்ல கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ற. ஸோ குழந்தைங்க வரிசைக்கிரமமாக புரிஞ்சுக்கிறாங்க. சிலருக்கு எதுவுமே புரியல, உயர்ந்த படிப்பாக இருந்தால் கூட. அப்ப அவங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தில் இல்ல. தும்பை மலர்ல இருந்து எல்லா மலரும், நறுமணமிக்க மலர் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பூந்தோட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ராஜா ராணி எல்லாம் எங்க இருந்து வருவாங்க? கலியுகத்துல இருந்து எடுத்துட்டு வர முடியும் இல்லையா? இப்ப 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 கலியுகத்துல வந்து அரபு நாடுகள்லாம் இந்தியாவில இருந்து, பிலிப்பைன்ஸ் நாட்டுல இருந்து, இலங்கையில இருந்தெல்லாம் வேலை செய்யறதுக்கு போறாங்க வேலைக்காரர்களாக. இங்க இருக்கிறத வச்சுதானே பண்ண முடியும். அப்ப சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அங்க இருந்துதான் வேலைக்காரன் வேலைக்காரி. அப்ப சொர்க்கத்துக்கு யார் வருவா? ஞானத்தை எடுக்கிறவங்க தான். அதனால இங்க உருவாகுது வெட்டியான்ல இருந்து எல்லா பதவியும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்களா? ஒரே ஞானம் நாராயணனையும் உருவாக்குது, வெட்டியானையும் உருவாக்குது. கவனம் கொடுக்கறதுலதான் இருக்குது. சொல்லுங்க சிஸ்டர். அப்படிப்பட்ட ஆக்கிற தந்தையை எப்படி நினைக்கணும்? நம்ம அன்பு கண்ணீர் வழிய வேண்டும் அல்லவா அப்படிங்கிறார். அதெல்லாம் நம்ம நினைச்சு நினைச்சு பார்த்துதான் தெரியும். ஆனா பக்தியில என்னன்னே தெரியாமலே நினைந்து நினைந்து மனம் உருகுதேன்னு பாட்டு வரும். நிறைய டிஎம்எஸ் பாட்டு கூட ஏதோ அது மாதிரி எல்லாம் வரும். டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சோ இங்கதான் அப்படி இருக்கணும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடியிருப்பாரு. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. கரெக்ட். அதுல வாழ்க வாழ்க. அவங்களுக்கு அவரை பத்தியே தெரியாது, பட் இருந்தாலும் அப்படி பண்றாங்க. தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்கணும், எவ்வளவு கண்ணீர் இருக்கணும்ன்றாரு. இப்ப அப்படிப்பட்ட நாராயணனா நான் தான் இருந்தேனா பாபா, அதை எவ்வளவு பாவனையா பாக்குறாங்க எல்லாரும். பக்கத்திலேயே நான் நிக்கிறேன், என்னை விட்டுட்டு என் சிலையை எப்படி பாக்குறாங்க பாபா. அப்படி ஆக்கி இருந்தியா பாபா, இப்ப பாருங்க யாருக்குமே என்ன தெரியல, இப்படி இழந்துட்டேனே அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் மீண்டும் அதை கொடுக்க வந்திருக்கிறாரே அப்படின்ட்டு நினைக்கணும். நம்மள தூய்மையாக்குறதுக்காக. மாணிக்கவாசகர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்களாம், தேவரீர் எங்களை மன்னிச்சிருங்க, உங்க சிவ சிந்தனைய நாங்க கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்களாம் மாணிக்கவாசகர். அவ்வளவு இருப்பாராம் அவர் பக்தியிலே, எப்பவுமே அவர் நினைவிலே இருப்பாராம். காதலாகி கசிந்துன்னு அவரு தானே எழுதுனாரு. சூப்பர். மற்றபடி அதான் இப்ப அடுத்த லைனே சொல்றாரு பாருங்க. என்னதான் சிவனை வணங்கினாலும் அவர் நம்மை தூய்மையாக்குபவர்னு தெரியாமலே பதித்த பாவனா வா தேவதையாக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
குழந்தை கூப்பிட்டா அப்பா வராம இருக்க முடியுமா? வந்துட்டேன். அன்னைக்கு கேட்டாரு, நான் சொல்றத கேட்கலன்னா ஏன் கூப்பிட்டீங்கன்ட்டு. தூய்மையாகு குழந்தைன்றாரு. அதனாலதான் பிரச்சனை வந்துருது. வந்த உடனே நிறைய பேர் விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அப்ப இதுல தைரியம் வைக்கிறது தான் அங்க துர்கை அது இதுன்ட்டு தைரியமா காட்டுறாங்க அம்மனை. சொல்லுங்க சிஸ்டர். அதான் தந்தை அதிசயமானவர், ஒண்டர்ஃபுல் ஆவார் அல்லவா? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கும் என்று குழந்தைகளுக்கு கூறுகிறார். நான் ஆத்மாக்களிடம் உரையாடுகிறேன் என்பதை தந்தை அறிந்துள்ளார். எல்லாவற்றையும் ஆத்மாதான் செய்கிறது. விகர்மங்களையும் ஆத்மாதான் செய்கிறது. ஆத்மாதான் சரீரம் மூலமாக அனுபவிக்கிறது. உங்களுக்காகவே விசாரணை அமரும். சேவைக்கு தகுதியாகி விட்டுட்டு போனவங்க. அப்ப சேவைக்கு தகுதினா என்ன அர்த்தம்? ஃபுல் ஞானம் தெரியும், நிச்சய புத்தி இருக்குது. இருந்தும் போய் பாபாவுக்கு எதிரான வேலையை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இல்லையா, தேச துரோகம் தான் மிகப்பெரிய குற்றமாக எந்த நாட்டிலுமே கருதப்படுது. ஸோ அந்த மாதிரி வரும்ன்ற பாபாவுக்கு தான் பிறகு மன்னிப்பு கேட்பது எதற்காக அப்படிங்கிறார். மாயை விழுந்தது எல்லாம் ஓகே. நீ விழுந்துட்டு போயிட்ட, நான் தினம் தினம் எச்சரிக்கை கொடுக்கறேன். அது நீ இல்லையா, ஒரு தூது அனுப்புனா அதை படிக்காமலே கிழிச்சு போடுற மாதிரி. பாபா அனுப்புற தூது தான் முரளி, நீ அதை படிக்கவே இல்லைன்னா அன்னைக்கு சொல்லியிருப்பாரு, எவ்வளவு கருணையா வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம அதை படிச்சே இருக்க மாட்டோம். படிச்சும் ஃபாலோ பண்ணாம இருப்போம், அது வேற இருக்குது. படிச்சதும் மறந்துடுவோம். ஸோ இதெல்லாம் கேட்பாரு. அப்ப இன்னொரு விஷயம், அப்படி விழுந்துட்டா அப்படின்னா அக்கௌண்ட் 0 ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் அதை சேர்க்கறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் திடீர்னு ஒரு ஸ்கேம்ல போயிடுச்சுன்னா திரும்ப வர்றதுக்கு எவ்வளவு ஆகும்? அந்த மாதிரி மாயா உங்களை ஸ்கேம் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. பாபா எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு, திரும்ப திரும்ப போய் மாட்டிக்கிறீங்க இல்லையா? சூப்பர். சொல்லுங்க சிஸ்டர். அப்படிப்பட்டவங்க அதிக முயற்சி செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி திருப்பி வந்து 0 ஆகி திருப்பி வரணும்னா ரொம்ப முயற்சி பண்ணணும். கண்டிப்பா. தந்தையிடம் தானம் விட்டு செல்லுங்கள், பிறகு திரும்ப வாங்காதீர்கள், இல்லை என்றால் முடிந்து போய்விடும். ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் வந்து யாகத்துல குழந்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பிறந்தவொடனே கொடுக்கறேன்னுவான். ஆனா பிறந்ததே மறைச்சிடுவான். அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு கேட்கும் பொழுது அதுக்கு பதில் நான் எதை வேணாலும் கொடுக்குறேன், ராஜ்யத்தை வேணாலும் கொடுக்குறேன்னு ராஜ்யத்தையும் கொடுத்துட்டு அடுத்தது தங்க காசை ஒரு உயரமான இடத்துல இருந்து தூக்கி விசிறுவாங்க. அது வானத்தை எல்லாம் தாண்டி போகும். அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தங்க காசை அடுக்கி கொடுன்னு. அதுக்குதான் வேலை செஞ்ச போய் ராஜாவுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. கடைசியில வெட்டியான் வேலை கிடைக்கும். மனைவி வேற எங்கேயோ போய் வேலை செய்வா. கடைசியில அந்த குழந்தைக்காக இதெல்லாம் பண்ணானா அந்த குழந்தை செத்தே போயிடும், பாம்பு. சோ அப்பயும் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் சொன்ன வாக்கை மீறாம இருக்கிறார். அந்த மாதிரி பாபாவுக்கு கொடுக்குறீங்க, வாக்கு கொடுக்குறீங்க, அந்த வாக்கை திருப்பி எடுக்க கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். நான் பாபாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கிறேன், கடவுள் மேல சத்தியம் இல்ல, கடவுளுக்கே சத்தியம் பண்ணிருக்கிறேன். கடவுள் மேல சத்தியம் பண்ணாலே பயப்படுவாங்க, கடவுளுக்கே சத்தியம் பண்ணிருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். செம இது. அப்படி நீங்க திரும்ப எடுத்தீங்க அப்படின்னா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த ராஜாங்கம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். பிற மதங்கள் ஸ்தாபனை முதலில் இருந்து ராஜ்யம் உருவாகவில்லை. மத்த மதங்கள்லாம் ஒரு 50-60 கோடி எண்ணிக்கையில் அவங்க வரும்போதுதான் ராஜ்யம்ங்கிறது உருவாகுது அவங்களுக்கு. கிறிஸ்தவர்களா சொல்றாங்க. முதல்ல கஷ்டப்பட்டு ஓரிரு பேர் தான் வருவாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? சரியான லூசு பசங்கடா இவங்கன்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அது உலகத்தையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. அதான் 50-60 கோடி வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி செஞ்சது. ஆனா பிறக்கும் போதே தங்க ஸ்பூனோட பிறக்கிறது நாம தான். அதுதான் பெரிய விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த வாக்கு கொடுத்துட்டு மீறினீங்கன்னா 100 மடங்கு தண்டனைன்ற ரொம்ப கீழான பதவி கிடைக்கும்ன்ற. இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம ஒவ்வொரு தடவையும் பாபா கூட ஞானத்தை பேசும்போதெல்லாம் சத்தியம் பண்றோம்னு புரிஞ்சுக்கணும். இருப்பேன்னு சத்தியம் பண்றோம், அதுதான் முக்கியமான விஷயம். சொல்லுங்க சிஸ்டர்.
நம்பர் 1ல இருந்தவரே பிச்சைக்காரன் ஆகுறாருன்னு பிரம்மாவுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்துவுக்கும் பொருந்துமா? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்கன்றாரு. அப்படி ஆமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த கிறிஸ்தவர்களாவது சொல்லி? அவங்க தான் மறுஜென்மத்தை நம்புறது இல்லையே. என்னமோ கடைசி நேரத்துல வந்து இமயமலையில தான் அவரு உலாவிட்டு இருக்காரு ம். இயேசு அது கிறிஸ்து அது அப்படின்னு அது கூட ஒரு கொஞ்சம் பேர் சொல்லி. அது ஒரு தியரி சொல்றாங்க. அது வந்து கிறிஸ்தவர்கள் சொல்றது இல்ல, மத்தவங்க சொல்றது. ஆனா இப்ப ஏதோ ஒரு பிச்சைக்காரன் ரூபத்துல அவரு இருப்பாரு கண்டிப்பா அப்படின்னு ம், சொல்லுவாங்கன்றாங்க. பாப்போம். ஆ, ம். சரி. அப்ப அப்ப அவரு மறுபிறவி மறுஜன்மம் இருக்குன்னு அவங்க எடுக்கிறாருன்னு நம்புறாங்க. அர்த்தம். கரெக்ட். ஏன்னா எல்லாருமே தம பிரதானம் ஆகி தான் ஆகணும். ஏன்னா ஒட்டுமொத்த ம், உலகமுமே இப்ப அழுகிய நிலையில இருக்குது. அப்ப இதை அழிச்சு தான் ஆகணும். ஆனா கிறிஸ்துவுக்கு 3000 வருஷம் முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு. அது மீண்டும் வரும்னு அவங்களும் சொல்றாங்க. ஏன்னா அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு தானே அவங்க முயற்சி பண்றாங்க. ம். ம். சூப்பர் சிஸ்டர். அடுத்தது. இந்த விஷயங்கள்லாம் யார் புரிய வைக்கிறது? இப்பொழுது ம். குழந்தைகளின் நிலை எங்கே உள்ளது? அப்படின்னு அப்பா ஆ, சொல்றாங்க. அந்த எங்களால் அளவுக்கு யோகத்தில் யோக இருக்க பலம் இல்ல. முடியவில்லை. ம். அப்படின்னு எழுதுறாங்களாம் அப்பாவுக்கு. ஸோ யோக குழந்தைகள் பலத்துல செயல்பாடு. இல்ல இருக்காங்களா இல்லையான்றத அவங்க நடத்தையிலே பாபா புரிஞ்சுக்கிறாராம். அதனால தான் பாபா செய்திய குடுக்கவே பயப்படுறாங்க. ஏன்? அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்த செகண்ட் அவங்க கண்ணு முன்னாடியே கோபப்படுற மாரி ஒரு சூழ்நிலை வரும். ட்ரிகர் ஆயிடுவாங்க. அப்ப எதுக்கு நம்ம சொல்லி அசிங்கப்படுவான்னுட்டு குடுக்கவே தைரியம் வர மாட்டேங்குதாம். அதான் யோக பலம் ஆமா. இல்ல அப்படின்னு பாபா சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். அப்பா எவ்வளவு குழந்தைகள் மீது அன்பு செலுத்துகிறார். அன்புடன் ம். நமஸ்தே கூறுகிறார். ம். அவரு நமக்கு நமஸ்தே சொல்லணும்னு என்ன நம இருக்கு? நமஸ்காரம் ஆனா சொல்லணும். குழந்தைகள்ட்ட அகங்காரம் இருக்கு. அகங்காரம் இருக்குது. அவரே வணங்குறாரு. ஆனா உங்களுக்கு அகங்காரம்ன்றாரு. இவ்வளத்தையும் குடுத்தா அவரு அமைதியா இருக்கிறாரு. வாங்கிட்டு உங்களுக்கு அவ்வளவு அகங்காரம்ன்றாரு. செம பாயிண்ட் அது. சொல்லுங்க. பாபாவால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். மிக நல்ல குழந்தைகள் கூட மாய மறக்க வச்சிடுறது அப்படின்ட்டு. ம். அவர் வந்து ஞானம் நிறைந்தவர். நாலேட்ஜ்ஃபுல் ஆவேன் என்று கூறுகிறார். அனைத்தும் ம். அறிந்தவர் என்பதன் பொருள் நான் அனைவருக்கும் உள்ளே இருப்பதை அறிந்துள்ளேன் என்பது அல்ல. ம். அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான் பார்ப்பேங்கிறது கிடையாது. ம். யாரை பற்றியும் அறிந்து கொள்ளும் காரியம் செய்வதில்லை. இந்த ம். சாகாரமானவர் பிரம்மா கூட ஒருவரை பற்றி அறிந்து கொள்ளும் காரியத்தை செய்வதில்லை. இவரோ எல்லாவற்றையும் மறக்க வேண்டியிருக்கிறது. நம்மளோட ம். பழைய நினைவுகளையே நம்ம மறக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்னு அப்படி கேக்குறாரு இருக்கும்போது பாருங்க. ஏன் மத்தவங்கள. ம். நான் ம். வந்திருக்கிறது நடத்துறதுக்கா, உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்கா அப்படின்னு கேக்குறாரு. பக்தி மார்க்கம் தனி. அவருக்கே பிரம்மாவுக்கே ம். எல்லாத்தையும் மறக்க வேண்டியிருக்கு. பின்னர் எதுக்கு மனதில் இருப்பது அறிய வேண்டும்? நீங்கள் ம். இங்கு வருவதே படிப்பதற்காக தான். பக்தி ம். மார்க்கமோ வேறானது. இதுவும் கீழே விழுவதற்கான ஒரு உபாயம் வேண்டும் அல்லவா? பக்தி ம். மார்க்கத்துல இருந்து இறங்கி இறங்கி வரணும். அப்படிதாங்க அது விதியே அப்படிதான் இருக்கு. கரெக்ட். இந்த பக்தியே பக்தி இறக்க வைக்குது. விஷயங்களால் தான் நீங்கள் விழுகிறீர்கள். ம். ஆமா. கரெக்ட். இப்படி நாடகத்தின் விளையாட்டு அமைக்கப்பட்டுள்ளது. ம். கரெக்ட். பக்தியில இருக்கக்கூடிய சிலைகளே வந்து காமத்தை தூண்டும். இப்ப அந்த சிலைகளை பார்த்து காமம் தூண்டப்படுதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப ம். ஃபர்ஸ்ட் ஆத்மாவை பார்த்தவர்கள், அடுத்தது அங்க சாமி கும்பிடும்போது உங்க முகத்த தானே பார்த்துட்டு இருக்க போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா விகார உணர்வு தூண்டப்படுது. அப்புறம் அவங்க ஆட்டம், பாட்டம் இதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சக்திய இழக்க வச்சுக்கிட்டே இருக்கும். நாடகத்துல விழறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்ன்றார் பக்தியே. அதனால தான் பக்தியின் மீது வைராக்கியம். எவ்வளவு சூப்பர் இல்லையா? ம். இப்பொழுது நீங்கள் இந்த அசுத்த உலகத்தில், இந்த சீச்சி ம். உலகத்தில் அறவே இருக்க வேண்டியதில்லை. ம். கலியுகத்துக்கு பின் சத்தியுகம் வர வேண்டியுள்ளது. இப்பொழுது ம். இருப்பது இந்த சங்கம யுகம் ஆகும். இந்த ம். எல்லா விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும். ஆனா தந்தை தான் வந்து எல்லாருடைய இதை புரிய வைக்கிறார். ஆனால் முழு ம். புத்திக்கு கார்ட்ரேஜ் பூட்டு போடப்பட்டுள்ளது. ம். அந்த கார்ட்ரேஜ் கம்பெனி முதலாளி எவ்வளவு குடுத்து வச்சாரு சந்தோஷம் பாருங்க. வச்சு எத்தன தடவ திரும்ப கார்ட்ரேஜ் திரும்ப கார்ட்ரேஜ் பூட்டுன்னு அப்பா வாயால அந்த வந்திருக்குது. அந்த காலத்திலே முதல்ல வந்தது போல இருக்கு. அதனால தான் டக்குனு அ பூட்டுனாலே அது அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அது 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 நல்ல ம். நல்ல பூட்டு அது. மத்த ம். கம்பெனி பிராண்ட் எல்லாம் ஒண்ணுமே சரி இருக்காது. இது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அதான். ஸோ பாபா சொல்றாரு, தெய்வீக குணமுடையவர்கள் தான் இன்னைக்கு அரக்கர்களா மாறி இருக்கிறாங்க. அது ராமாயணத்துல அடிக்கடி வரும். நான் அரக்கன் கிடையாது. நான் ஒரு தேவதை தான், கந்தர்வன் தான். அகங்காரத்துல ம். ஆடுனதுனால என்ன பிரம்மா சபிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப பக்தி மார்க்கத்தின் கதையெல்லாம் மறந்துட்டு, நான் சொல்வதை மட்டும் கேளுங்க, தீயதை பார்க்காதீங்க. எது தீயது? அழியக்கூடிய எல்லாமே தீயதுதான். அழிவற்ற ஆத்மாவை மட்டும் பாருங்க, பாபாவை மட்டும் பாருங்க. நான் சொல்வதை மட்டும் கேளுங்க.
ஏன்னா உங்களை அந்த கரைக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். அப்ப நான் சொல்றதானே கேட்கணும். காப்பாத்த தானே கூப்பிட்டீங்க இல்லையா? ஒரு ஃபயர் சர்வீஸ் மேன் வராருன்னா அவர் சொல்றதை கேட்டாதான் நீங்க வர முடியும். இல்ல எனக்கு பயமா இருக்குதுன்னா அப்புறம் எப்படி காப்பாற்ற முடியும்? ஸோ ம். அதனால பாபா சொல்றாரு, நீங்க என்னுடைய குலம் ஆமா. பிரம்மாவின் தாமரை வாய் மூலமாக உருவானவர்கள், தத்தெடுக்கப்பட்டவர்கள். ஸோ பிரம்மாவை ஆதிதேவ் மகாவீர்னு சொல்றாங்கன்னா அது உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ம். யோக பலத்தினால மாயின் மீது நீங்களும் தான் வெற்றி அடைகிறீங்க. ஆமா. ஞான கடலா இருக்கிறவர் தட்டு நிறைய ஞான ரத்தினங்களை கொடுத்து உங்களை பணக்காரரா ஆக்குறார். ஞானத்தை தாரணை பண்ணா உயர்ந்த பதவி, இல்லாட்டினா தாழ்ந்த பதவி. ஸோ நீங்க தான் முடிவு பண்ணிருக்கணும் என்ன பண்ணணும்ட்டு. சொல்லுங்க sister. ம். நீங்க தான் ஏராளமான செல்வம் பெறுகிறீர்கள். அலாவுதீனோட கதையும் உள்ளது அல்லவா? ம், அங்கு நமக்கு கிடைக்காது என்ற எந்த பொருளுமே இருக்காது. எல்லாமே சரி. அளவுக்கு மீறி இருக்கும். அங்க இருக்கிறது ஒரு அற்புத விளக்கு மட்டும்தான். அதை தேய்ச்சா பூதம் வந்துடும், பூதம் வந்தா எல்லாத்தையும் கொடுத்துடும் கேட்கறதெல்லாம். அந்த மாதிரி ஒரு அற்புத விளக்கு பாபா. நினைக்க நினைக்க எல்லாமே கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஞானம் ஞாபகம் இருக்க போறது கிடையாது. 21 பிறவிக்கான அளவற்ற ஆஸ்தி கிடைக்குது. எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை நீங்க அந்த லௌகிக தந்தை கிட்ட வாங்கும் பொழுதும் எல்லையற்ற தந்தையை துக்கம் வரும்போதெல்லாம் நினைச்சிட்டு தான் இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு தெரியுது கொடுக்கிறவர் அவரு தான் அப்படின்ட்டு. சொல்லுங்க சிஸ்டர். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்பது படங்களில் உள்ளது. பிரம்மா இங்கு முன்னால் சாதாரணமாக அமர்ந்துள்ளார். ஆஹ் ஸ்தாபனை செய்கிறார் என்றால் அவசியம் அவர் மூலமாக தான் அப்பா செய்வார் அல்லவா? தந்தை எவ்வளவு நல்ல முறை புரிய வைக்கிறார். நீங்கள் முழுமையாக புரிய வைக்க முடியாதவர்களாக உள்ளீர்கள். பக்தி மார்க்கத்தில் சங்கரனுக்கு முன்னால் சென்று எங்கள் மடியை பையை நிரப்புங்கள் என்று கூறுகிறார்கள். நாங்கள் ஏழையாக இருக்கிறோம், எங்களது பையை புத்தியை நிரப்புங்கள், எங்களை இது போல ஆக்குங்கள் அப்படின்னு ஆத்மா கூறுகிறது. இப்பொழுது அதுக்குதான் நீங்கள் படிப்பு. பையை நிரப்புவதற்காக வந்துள்ளீர்கள். நாராயணன் ஆக்குறதுக்கான படிப்பை இப்பதான் கொடுக்கிறேன். யாராவது பழைய உலகத்துக்கு போக ஆசைப்படுவாங்களா? புது வீட்டுக்கு போறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் பொழுது. ஆனாலும் புது வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறது கிடையாது. அதாவது புது உலகத்துக்கு. பாபா குழந்தைகளே கொஞ்சம் பேர் பாதி பழசான பிறகு அல்லது கால்வாசி பழசான பிறகு வராங்க. அப்ப கால்வாசி அப்படின்றது எவ்வளவு இழந்திருப்பாங்க கண்டிப்பா. ஏன் ஆரம்பத்துல இருந்த மாதிரியே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அழகு, ஆரோக்கியம், குணம் எல்லாமே குறைஞ்சிட்டு தான் வருது. ஸோ பாபா சார் கொஞ்சம் செய்தி கொடுத்தாலும் அவங்க சொர்க்கத்தின் எஜமானர் ஆயிடுவாங்க. அதாவது வந்துருவாங்க. இப்ப எல்லாரும் நரகத்தின் எஜமானர் மாதிரி அங்க எல்லாரும் சொர்க்கத்தின் எஜமானர். அங்க இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒற்றை கிரீடம் கூட கிடையாது. ஏன்னா யாருக்கும் மதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. அப்ப எப்படி சக்தி இருக்கும்? சக்தியே மதத்தில் தான் இருக்குது. அதன் மீதே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி சக்தி இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். சொல்லுங்க சிஸ்டர். பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள் அல்லவா? நாமேதான் பிராமணர்கள், நாமேதான் தேவர்கள், பின் நாமேதான் சத்திரிகள். புத்தியில் இந்த முழு சக்கரமும் வருகிறது அல்லவா? இந்த 84 பிறவி சக்கரத்தை நாம் சுற்றி கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் திரும்ப வீட்டுக்கு செல்ல வேண்டும். தூய்மையற்றவர்கள் யாரும் அங்கு செல்ல முடியாது. ஆத்மாதான் தூய்மையற்றதாக அல்லது பாவனமானதாக செய்வதில்லை. பாவனமானதாக தூய்மையாக ஆகிறது. தங்கத்தில் தான் கலப்படம் ஆகிறது அல்லவா? நகையில் கலப்படம் செய்வதில்லை. தூய்மையாகாம போக முடியாதுன்றது பாத்தீங்கன்னா அந்த பரமபாத வாசல் திறப்புழால ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல அப்படி விஷ்ணு இப்படி 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 ஆடி ஆடி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு கிணத்துல அவர் குளிச்சுட்டு வராராம். குளிச்சுட்டு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப இந்த ஞானத்துல குளிச்சுட்டு போறாங்க. இல்லாம யாரும் போக முடியாது. பரந்தாமத்துக்கே போக முடியாது. அடுத்தது நகையில கலப்படம் கலக்க மாட்டாங்க. தங்கத்திலேயே கலந்துட்டு தான் நகையை செய்வாங்க. அந்த மாதிரி ஆத்மாவில விகார அழுக்கு சேர்ந்துருச்சுன்னா அதனால உருவாகிற உடலும் அழுக்காக தான் இருக்கும். அதனால இப்ப ஆத்மாவை தூய்மை ஆக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் பண்றது ஆத்மா. அது பண்ற காரியத்தின் மூலமாக தான் பாவம் புண்ணியம் வருது. அது காரணம் எண்ணம். ஸோ அந்த எண்ணத்தை மாத்துங்க. அதுக்கு என் நினைவிலேயே இருந்தீங்கன்னா படகு கரை சேர்ந்துடும் அப்படின்னு சொல்ற. எல்லாத்துக்கும் முயற்சியை பொறுத்து தான். அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட எல்லைக்குட்பட்ட தந்தை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற மாதிரி
இவர் ஒருத்தர் தான் எல்லா ஆத்மாவுக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அதாவது எப்பவும் தந்தை, எல்லாருக்கும் தந்தை. சங்கமயுகத்துல மட்டும்தான் அவர் கிடைக்கிறார், சொர்க்கத்தின் ஆசையை கொடுக்க. அப்படிப்பட்ட தந்தையை எப்படி நினைக்கணும்னு கேட்கிறார். சொல்லுங்க sister. உலகத்தின் அரசாட்சி அளிக்கிறேன். இது சாதாரண குறைவான விஷயமா என்ன? இந்த ம். ஒரு பிறவியில் மட்டும் தூய்மையாக ஆகுங்கள். இப்பொழுது தூய்மையாக ஆகவில்லை என்றால் கீழே விழுந்து விடுவீர்கள். பலவிதமான டெம்டேஷன் ஈர்ப்புகள் நிறைய உள்ளன. காமத்தின் மீது வெற்றி அடைவதால் நீங்கள் உலகிற்கு அதிபதி ஆவீர்கள். பரமபிதா பரமாத்மா தான் ஜெகத்குரு ஆவார் என்பதை நீங்கள் தெளிவாக கூற முடியும். அவர்தான் முழு உலகிற்கு சத்கதி அளிக்கிறார். நல்லது. இங்க முக்கியமான விஷயமே வந்து மாயையோடு யுத்தம். மாயாவோட வேலை மறக்க வைக்கிறது, விகாரத்துல விழ வைக்கிறது. ஸோ அதனால விழுந்துடக்கூடாதுன்றதுல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பாபா நினைவுன்ற கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும். அதான் நினைவுன்ற தூக்கிலே தொங்குங்கன்றாரு. விட்டா முடிஞ்சு போச்சு, ஃபுல்லா மாயை தான், மாட்டிக்குவீங்கன்றார். சூப்பர் சிஸ்டர். வரதானம். பரமாத்ம ஒளியின் நேரடி தொடர்பின் மூலம் இருளை விரட்டக்கூடிய கங்கரை விளக்கு லைட் ஹவுஸ் ஆகுக. அவரோட டைரக்ட் கனெக்ஷன் மூலம் எல்லாரோட இருளையும் விரட்டக்கூடிய லைட் ஹவுஸா மாறணும். பாபான்ற ஒளியோட நேரடி தொடர்பு நம்ம கிட்ட இருக்குது இல்லையா? அந்த ஒளியை நினைத்தால் இங்க ஒளி வீசுது. அப்ப நான் ஆத்மா, எப்படிப்பட்ட ஆத்மா, இந்த சுயமரியாதையின் நினைவை ஆன் பண்ணிட்டா போதும். மெயினா நான் அவரோட குழந்தை, அதுதான் மிகப்பெரிய சுயமரியாதை. அவருடைய மாணவன், இது ஞாபகம் இருந்துச்சுனாலே இருள் நீங்கிடும், ஒளியாக மாறிடுவீங்க. ஸோ என்னதான் சூரிய ஒளியை கருமேகங்கள் மறைக்க நினைத்தாலும் அதால தொடர்ந்து மூடி இருக்க முடியாது, கலைஞ்சிடும். அதே மாதிரி நீங்க எப்பவும் எப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பர் வரட்டும், நீங்க பாபாவோட கனெக்ஷனை மட்டும் விடாம இருங்க. உங்களை பார்த்து மற்றவர்களும் ஒளியாக மாறிடுவாங்க. ஏன்னா உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய ஒளி விளக்கு நீங்க. ஸோ இதுதான் உலகத்திற்கே ஒளியாக இருக்கிறீங்கன்னு இயேசு கூட சொல்லுவார். ஸ்லோகன் சிஸ்டர். சுயமுயற்சியில் தீவிரமாகும் பொழுது உங்களது அதிர்வலைகள் மூலம் மற்றவர்களது மாயை எளிதாக ஓடிவிடும். ஸோ அது ஆக்சுவலாக வரதானத்துடைய கண்டினியூஷனாகவே கூட எடுத்துக்கலாம் இல்லையா? நான் ஒளியாக இருக்கிறேன்ற அந்த முயற்சியில கவனம் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உடம்பே கிடையாது அப்படின்ற உணர்வுல அந்த ஆத்ம உணர்வுகளையே வெளிப்படுத்துறீங்க, அன்பு, அமைதி, தூய்மை அப்படின்னா என்ன ஆனாலும் அப்ப தானவே மற்றவர்களுக்குள்ள இருக்கிற மாயையும் போயிடும் இல்லையா? கோபமா பேசுறான், நீங்க அன்பா அமைதியா பயமும் இல்லாமல் அதே நேரத்துல அமைதியாகவும் பேசும்போது அவங்களுக்கு இருக்கிற மாயாவும் போயிடும். காமத்துக்கும் அப்படிதான். ஸோ அந்த தூய்மையை பார்த்த உடனே அடுத்த செகண்ட் அவங்களுக்குள்ள உள்ள விகாரம் போயிடும். அதுல ரொம்ப கவனம் கொடுக்கும். ஆமா, நம்ம வைப்ரேஷன் கிட்ட வந்தாலே அவங்க மனசு மாறிடும். கண்டிப்பா. ஸோ செம பவர்ஃபுல் முரளி, நிறைய ரத்தினங்கள் கொட்டி கிடக்குது இன்னைக்கு முரளியில. சூப்பர் சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.